வணக்கம். நான் தான் குபேந்திரன் பேசுகிறேன், மாண்புமிகு மனிதன் சேனல்லேருந்து. ஆக்சுவலாக 2 நாளாக வீடியோ போட முடியல. காரணம், யூஏயில் நடக்கக்கூடிய இந்த மிடில் ஈஸ்டில் சம் வார் ப்ரைஸ்னால் ஒரு மன அழுத்தத்தால் போட முடியல. இப்போது அது சரியான ஒரு முடிவை நோக்கி போகுதா அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு சின்ன வீடியோ போட்டுருப்பேன்னு சொல்லி போட்டேன். நான் அந்த போடுறதுக்கான பிளான் பண்ணி தான் இப்போ வந்து வீடியோ போடுறேன். நிஃப்டியை பற்றியும் க்ரூட் ஆயில் பற்றியும் இன்றைக்கி போடுவோம். ஆக்சுவலாக க்ரூட் ஆயிலுங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு மோசமான ஒரு வர்த்தகத்தில் இருக்குது. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரைடே நீங்கள் வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் அதிகமாக போச்சு. ஸோ அதை மெயில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 500 × 100 போடுவாருங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வந்து. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பிக் பிளேயர் பண்ணக்கூடிய ஒரு கேமிங் பிளேயிங் வந்து அந்த பிளேயிங் கரெக்டாக போயிட்டுருக்கு. இப்போ நிஃப்டிலையும் அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிருக்கு. ஏன் நிஃப்டியில் அந்த பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்து ஆயிலுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கமோடிட்டி, சந்தைக்கு தேவையான ஒரு பொருள். அதோடைய விலையேற்றம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஈரானுக்கும் ஓமனுக்கு இடைப்பட்டதில் வந்து இருக்கக்கூடிய ஹார்மோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன கடல் பகுதியை தான், அதுவும் ஈரானை சேர்ந்த பகுதி, அந்த வழியாக தான் அதிகபட்சமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்குது. யூஏக்கு தேவையான உணவுப் பொருள்கள் மற்றதெல்லாம் அங்கே தான் வரும். யூஏயிலேருந்து போகக்கூடிய பொருள் அந்த வழியாக தான் போகும், சரிங்களா? ஸோ ஈரான்லேருந்தும் போகக்கூடிய ஆயில் அந்த வழியாக தான் போகும். குவைட்டு, ஈராக்கில் சில பகுதி உள்ள ஆயில். ஸோ இந்த ஒரு மெயினான இந்த ஜலசந்தின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து, அந்த ஹர்மூஸ்ங்கிற ஜலசந்தியை வந்துட்டு ஈரானும் அமெரிக்காவும் சண்டை போட்டு பிளாக் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படியே இருக்க முடியும்னு பார்த்தோம்னா, ஒரு கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து வெனிசுலாவை பிடிச்சிட்டாங்க. வெனிசுலாவோட அதிபரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு போதைப்பொருள் கடத்தின குற்றம் சாட்டி உள்ளே வச்சுட்டாங்க. அங்கே ஒரு டம்மியான ஒரு அதிபரை வச்சுட்டு அந்த நாட்டில் கிடைக்கக்கூடிய க்ரூட் ஆயிலை அவங்க வியாபாரம் பண்ணணும்னா வேறு நாட்டிலேருந்து போகக்கூடிய க்ரூட் ஆயிலை அவங்க ஸ்டாப் பண்ணணும். அமெரிக்கா எப்போதுமே 100% இல்லை 1000% சுயநலவாத ஒரு நாடு தான். அங்கே இருக்கிற மக்களும் அப்படி தான். அங்கே இருக்கிற மக்கள் மாறிடுவாங்க. அமெரிக்க மனநிலைங்கிறத நினச்சிக்க, தான் மட்டும்தான் வாழணும், மற்ற வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாமே அமெரிக்க மனநிலை. இதுக்கு வந்து அந்த ஒரு நாட்டை குற்றப்படுத்த முடியாது. அமெரிக்காங்கிறது ஒரு மனநிலை. எவன் ஒருவன் வந்து தான் மட்டும் வாழணும், அடுத்தவனை அழித்து வாழணும்னு நினைக்கிறானோ அவனெல்லாம் அமெரிக்க மனநிலை கொண்டவன். சிம்பிளாக லாஜிக் இப்படி தான் வந்து, சரிங்களா? எல்லோரும் வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு கிடையாது. வந்து தான் வாழறதுக்காக எதையும் வேணாலும் செய்வான். வந்து அந்த பில்லா படத்து டைலாக் மாதிரி தான் வந்து அமெரிக்காவோட சூழ்நிலை. ஸோ அந்த சூழ்நிலையெல்லாம் நிஃப்டியும் வந்து இன்றைக்கி வந்து சின்னதாக அடிச்சிருக்கிறாங்க. நிஃப்டி பெருசாலாம் ஒன்றும் அடிக்கலை. நான் தான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிகிட்ருக்கிறேன், நிஃப்டியை அடிக்க முடியாது. நிஃப்டிலையும் கேமிங் தான் போயிட்டுருக்கு. பாருங்கள், நம்ம ஏற்கனவே ஒரு சப்போர்ட் போட்டு வச்சுருக்கிறோம். அந்த சப்போர்ட்டோட ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல தான் அடுத்த ரிஜெக்ஷன் ஆகும். இந்த இடத்துல இனி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது இந்த ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ட்ரெண்டு இன்னும் கீழே இருக்க வரும். இப்போது டிக் 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 இப்படி தான் போகும். ஃபர்தராக இங்கே பிரேக் ஆச்சுன்னா இன்னும் கீழே இன்னும் ஃபர்தர் அடுத்த லோவர் போகும். ஃபர்தர் மேலே பிரேக் ஆச்சுன்னா இது வரைக்கும் போகும். ஸோ எந்த சைடில் பிரேக் ஆகுங்கிறத பொறுத்து தான் இது மாறும். இது எப்படி பிளான் பண்ணி மூவ் பண்ணுங்கிறத வந்து அவங்க தான் மூவ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து காலையில் பார்த்திங்கன்னா, அதுவும் லாஸ்ட்டு ஃப்ரைடே நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா, இப்போ அதுவும் கிட்டத்தட்ட 25 ரூபா இருந்த ஒரு 25,000 ரூபா புட் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி 500 ரூபா வரைக்கும் போச்சு. 500 ரூபா போணுச்சு ஒழிஞ்சு முடியும் தருவாயில் அதனுடைய இது வந்து 100 ரூபா அல்லது 80 ரூபா வந்திருக்கும். ஏன்னா அதாவது எந்த லாபத்தையுமே வந்து நீங்கள் முழுசாக பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் வந்து இந்த பிக் பாய்ஸோட நோக்கம். அதுதான் சொல்ல வரேன். நம்ம அதிகபட்ச லாபத்தை மேக்ஸிமம் லாபம் போனீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆகிடும், மேக்ஸிமம் நமக்கு லாஸ் ஆகிடும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் லாஸ் ஆகிடும். என்ன காரணம், அப்படி தான் இந்த பங்குச்சந்தை டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ உங்கள் ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணணும்னா என்ன வேணும் உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது நீங்கள், அதுதான் நான் டெய்லி 1000ங்கிறத ஒரு டார்கெட்டாக வச்சுருக்கிறேன். இந்த டிசிப்ளின் நம்ம மீறும்போது நிச்சயமாக நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் லாஸ் ஆயிடுவோம். ஸோ நாம் தொடர்ந்து ப்ராஃபிட்லேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, நமக்கு என்ன ப்ராஃபிட் வேணுமோ 100 பாயிண்டா 50 பாயிண்டாங்கிறத முடிவு பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிடணும். எக்ஸிட் ஆகிட்டு இது தூக்கிட்ட போட்டு வேறு வேலையை பார்க்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். தொடர்ந்து நம்மளை ட்ரேடிங் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை கிடைக்கும். நம்ம பார்க்கும்போதெல்லாம் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து போவோம். அப்போ நம்மளுக்கு காசை விட்டுட்டு கடைசியில் ஓவர் ட்ரேடிங் பண்ணி தோற்றுருவோம். சைக்காலஜிக்கல் கேம்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். சைக்காலஜிக்கலாக இன்னைய வரைக்குமே அதை யாராலையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு முடியல. 1-2 பேர் தான் விதிவிலக்கு. அவங்க ஜென்னாக இருப்பாங்க அல்லது பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அல்லது அவங்க வேறு ரூல்ஸஸ்லாம் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. வந்து நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் எல்லாருமே வந்து மனநிலைக்கு நீங்கள் அதுக்காக தான் சொல்ல வரேன். அந்த ப்ராஃபிட்டை இவ்வளோதானுக்கு தெளிவான ப்ராஃபிட் எடுத்துட்டிங்கன்னா அடுத்து திரும்ப ட்ரை பண்ண மாட்டேங்கிறது தான் என்னோட நோக்கம். ஸோ இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க ஜஸ்ட்டு பார்ப்போம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அதுக்கு மட்டும் சொல்ல வரேன். நாளைக்கு மார்க்கெட் லீவு.
ஸோ ஜஸ்ட் இது ஸ்டடி வீடியோ தான், பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போது இந்த ஃபிபனாசியை நம்ம வந்து இதுக்கும் போட்டிருக்கிறோம். இது போட்டோம்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவன் இந்த 50 கிராஸ் பண்ணி கீழே வந்துட்டான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி கீழே வந்தோம்னா ஃபர்தராக இது வரைக்கும் வருவான்னு சொன்னேன் நான். அவன் ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்திருக்கணும். இன்றைக்கி நடந்த கேம்லிங்கில் இது வரைக்கும் வரவில்லை. மக்கள் எல்லாருமே இங்கே தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அந்த ட்ரெண்ட் லைனை. இங்கேயே அவன் ரிஜெக்ட் ஆகிட்டான். இங்கே ஒன்றும் பெருசாக இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் அவன் என்ன டேட்டா காலி பண்ணுறத அப்படி ரிஜெக்ட் ஆகிட்டான். நாளைக்கு இன்னும் கீழே வருவான். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால அவங்க ஒரு கட்டம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த கட்டத்துக்குள்ளே இந்த விளையாட்டை முடிக்கணும்னு நினைப்பாங்க வந்து FIS ப்ளஸ் நம்ம ஊரில் இருக்க பிக் ஷாட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்க்குறது இன்னும் நடந்துக்க வாய்ப்பு இல்லை. அவங்க நினைக்கிறதா நீங்கள் நடக்கும். எக்ஸ்பைரி எண்டிங் மட்டும். எக்ஸ்பைரி எண்டிங்க்கு உங்களுக்கு லக்கில் கிடச்சிச்சின்னா சில நேரத்தில் கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஒன்று தான் இன்றைக்கி இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு மொத்த ப்ராஃபிட் வந்த மக்களையும் காலி பண்ணிவிட்டு அவன் திரும்ப என்ன பண்ணிட்டான், அன்றைக்கி ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்துருக்கலாம். இது நிலைக்குமா அப்படிங்கிறத பார்த்து நிலைக்காது. இது நிச்சயமாக நிலைக்காதுங்கிறது தான் நம்மளோட கடினமான. இந்த மொமெண்டம் வந்து மேலே போகாது. இந்த மொமெண்டம் இது வரைக்கும் போய்ட்டு திரும்ப ஃபர்தர் என்ன பயங்கர ஃபாலோ ஆகும். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் போய்ட்டுருக்கோம். பார்த்துக்குங்க மார்க்கெட்டை. இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை உடைச்சானா ஃபர்தராக கீழே வரும். 24,000 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இதுதான் அடுத்து லோயஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டுக்கிட்ட வந்துட்டான்னா அங்கே ஸ்ட்ராங்காக ஒரு புல் பேக் இருக்கும். அப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான என்ன இது வரைக்கும் உள்ள லிக்விடிட்டி கரெக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்குங்க. இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதில் இவ்வளோ தான் நம்ம வந்து பார்க்க முடியும். பெருசாக இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஃபிபனாசி லோயர் லெவல் அடிச்சிட்டான். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன போவாங்கிறத மற்ற நேரத்தில் சொல்லணும்னா இப்போ நமக்கு கமோடிட்டி சந்தையை போய்ட்டு குரூடாயில் பற்றி பார்ப்போம். இப்போ குரூடாயில் பாருங்கள், நம்ம ஏற்கனவே இந்த எஜுகேஷன் வீடியோவில் சொல்லியிருப்போம். இங்கே ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் தான் மேலே போகணும்னு சொல்லியிருப்பேன். நான் தெளிவாக வந்து எத்தனை பேர் அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ அப் ட்ரெண்ட் போய்ட்டு சும்மா கரெக்ஷன் கொடுத்துட்டு நிற்கிறாங்க. சரிங்களா? இந்த கரெக்ஷன் பிரேக் அவுட் ஆனது. இந்த 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 ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபர்தராக மேலே போனால் தான் மேலே போகணும். அதே மாதிரி பிரேக் அவுட் ஆனால் சரியான ஒரு கொடுத்துட்டான். இது கரெக்ஷன்ஸில் இருக்கான். இப்போ வந்து இதன் பிறகு இவன் எந்த ஸ்டேஜில் போவாங்கிறது நம்ம பார்க்க போகணும்னு இப்போ டெய்லியில் வச்சுருக்கிறேன். நான் வந்து இதை 4 ஹவரில் வச்சு பார்ப்போம். 4 ஹவரில் நம்ம இதை வச்சோம்னா பாருங்கள். ஸோ இப்போ கரெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த கரெக்ஷன் எது வரைக்கும் வருவான் அப்படிங்கிறது பார்க்க போகணும்னா ஏற்கனவே இந்த கரெக்ஷனையும் கொடுத்துட்டான் சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த ஹைட்டுக்கு இந்த கரெக்ஷன் கொடுத்துட்டான். சரிங்களா? இப்போ இந்த ஹைட்டுக்கு இந்த கரெக்ஷன் கொடுப்பான். இந்த இதுக்கெல்லாம் இதை கொடுப்பான். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சொல்லணும் பாருங்கள். நம்ம அந்த டூல் அருமையான டூல் தான் ஃபிபனாசி ட்ரிப்ஸ் எடுத்துங்க. இந்த லோயருக்கு வைங்க, இந்த ஹையருக்கு போடுங்க. தெரியுதுங்களா? டெக்னிக்கல் தாங்க. நம்ம இதில் யாரும் மேஜிக் மந்திரம் நான் சொல்கிறது நடக்கும், நான் பெரிய அப்பாட்டக்கர்லாம் சொல்லிட்டுல யாரும் சொன்னாங்கன்னா அது எல்லாமே பொய்யா இருக்கும். ஸோ டெக்னிக்கல் என்ன சொல்லுதோ அதுதான் சொல்ல முடியும். தனியாக இங்கே யாரும் எந்த படியும் சொல்ல முடியாது. பட் அதில் எப்படியெல்லாம் நடக்கலாங்கிறத வந்து அவங்க ஒரு கணிச்சு சொல்கிறதுக்கான திறமை அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்டில் தான் வந்து இங்கே ரீட்ரேஸ் பண்ண வந்துட்டு மேலே போகிறதா அல்லது கன்சால்டேஷன் ஆகிறதா அல்லது கீழே வருதா அப்படிங்கிறது முடிவாகும். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இங்கே இந்த தொடர்ந்து இந்த மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய அந்த வார் சுச்சுவேஷனை பொறுத்து தான் இது மேலியா கீழியா அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா குரூடாயில், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே வந்து முழுக்க நியூஸ் பேஸ்டு ஒரு ஐட்டம்ஸ். நியூஸ் என்ன மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகுது பொறுத்து அதனுடைய விளையாட்டுங்கள் மாறும். ஏன்னா மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை. இன்வென்ட்ரினை பொறுத்த வரைக்கும் ஓவர் ப்ரொடக்ஷனா லோயர் ப்ரொடக்ஷனா அல்லது வேறு உள்நாட்டு குழப்பமோ அதை வச்சும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இந்த வார் செய்தியை வச்சு மார்க்கெட்டு ஃப்ளக்சுவேஷன் பண்ணுவாங்க, வொலாலிட்டி பண்ணுவாங்க. அதிகபட்சம் அந்த ஏற்றத்துலேயே வச்சுக்க பார்ப்பாங்க. ஏன்னா இந்த விலை ஏறினா தான் அமெரிக்காவோட பொருளாதாரம் தலை நிமிர்ந்து நிற்கும். அவன் வாழணுன்னா எவன் குடி கெடுத்தாலும் பிரச்சனை இல்லைங்கிறது தான் அமெரிக்கனோட நோக்கம். அவங்க நல்ல நோக்கம் நிறைவேறணும்னா இந்த வார் தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். இந்த வாரில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஈரானில் உள்ள சில புல்லுருவிகள் கூட்டமும் வந்து அமெரிக்காவுக்கு உதவியாக இருக்குது. ஸோ எல்லா மனுஷனுமே பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கிறான். அப்படிங்கும்போது உலகம் நியாயம் பேசுறதுக்கு ஒன்றுமே நமக்கு இல்லை. ஸோ நியாயம் பேச்சு வடிவில் தான் நியாயம் இருக்கும் முடிஞ்சு இது செயல்படி வராது. அதுதான் காரணம். தொடர்ந்து இவன் மேலே போன எதிர்பார்க்காதீங்க. இந்த இடத்துல ரீட்ரேஸ் அனுப்பான். அந்த ரீட்ரேஸ் பாயிண்ட் தான் இந்த 6,267 இந்த பாயிண்ட் வரைக்கும் வருவான். அப்படி மிஞ்சி போச்சுன்னா 1,150 வரைக்கும் வருவான். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு ஃபர்தராக இங்கே வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி என் மனசு சொல்லுது. டிபெண்ட்ஸ். இந்த வார் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக மேலே போய்ட்டு கீழே தான் வரும். ஸோ பார்த்துக்குங்க. இந்த ஒரு ட்ரெண்டுங்க ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு ட்ரெண்டு ரெண்டுக்குள்ளே தான் போய்ட்டுருக்கு. டிக் 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 அப்படி தான் போகும். பார்த்தீங்களா?
ஸோ இதை நம்ம சொல்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதை நம்ம வாங்குறது விற்கிறது வரும்போது நமக்கு உள்ள ஒரு பயம் வரும். ஆக்சுவலாக அதை கரெக்டாக ஸ்டடியாக டிசிப்ளினாக பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னா நம்ம நடத்துகிற மக்கள் எப்போதும் நம்ம வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. வந்து லாபத்தையும் அதிகத்தையும் நம்ம பார்க்க பிடிக்காது, நஷ்டத்தை அதிகத்தை பார்க்க நமக்கு பிடிக்காது. எதையுமே நம்ம பார்த்து வளர்ந்த விதம் அப்படி. ஸோ அதனால் நம்ம அந்த சுச்சுவேஷனில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தினமும் 1000 ஒரு டார்கெட்டை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓரளவு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வரும்போது நீங்கள் கால் சைல் போங்க. இது மேலே பிரேக் அவுட் ஆகாமல் இது திரும்ப கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படி வைக்கிட்டு வந்துச்சுன்னா இது வரைக்கும் வரும். இது வரைக்கும் அதோட பொறுத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்து சூதானமாக ட்ரேட் பண்ணுங்கள். கூடாத பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து நிஃப்டி மண்டே எப்படி இருக்குன்னா நாளை மறுநாள் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். திரும்ப ஒன்று டீப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு. ஸோ ஒவ்வொரு வியாபாரத்துலேயும் உங்கள் லாபத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். தயவுசெய்து நஷ்டமாகாதீங்க. நீங்கள் நஷ்டம் அடைகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் கடந்த வாரம் இலவச பயிற்சியை கொடுக்கணும்னு நினைக்க முடியல. ஏன்னா அந்த இங்கே நடக்கக்கூடிய வார சூழ்நிலையாலும் அடிக்கடி வெடி சத்தம் கேட்டதுனாலையும் கொஞ்சம் வருத்தமான ஒரு மனநிலைக்கு போயாச்சு. எனிவே எல்லாம் சரியாகும், எல்லாம் மாறுங்கிற மாதிரி நம்ம இது மாறி நினச்சிப்போம். சரிங்களா? யாரோ சில சேனத்துக்காக வந்து அவங்க உலகத்தை அவங்க தன் திசையில் மாற்ற நினைக்கிறாங்க. நிச்சயம் உலகம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா உலகத்தில் பெரும்பாலான மக்கள் பணத்தை நோக்கி போனதுனால அவங்க நினைக்கிறது சாதிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ நாம் நல்லதின் பார்ப்போமே நிற்போம். நம்ம நியாயமான வழியில் பார்ப்போம். சரிங்களா? நமக்கு மனசு நிம்மதி தான் நம்ம முக்கியம். பணம்ங்கிற ஒரு அச்சடிக்கப்பட்ட காகிதத்தின் பின்னாடி நம்ம ஓரளவுக்கு அன்றாட தேவைக்கு கிடைச்சா மட்டும் போகணும் பாருங்கள். வாழ்க்கையை வாழ்த்து தான் பணம் வேணும் ஒழிஞ்சு பணத்தை வச்சுட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு பணம் வேணும். ஏன்னா ரொம்ப பேர் சம்பாதிச்சவங்கலாம் அந்த பணத்தை குப்பையை விட கேவலமாக பார்த்துட்டு தான் செத்து போயிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் செல்வி ஜெயலலிதாவே சொல்லலாம். வந்து நீங்கள் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மார்க்கெட்டை பற்றி பேசிட்டு போயிட்டு நம்ம பொலிட்டிக்கலோ ஃபிலாசபி பேசோன்னா ஸோ மார்க்கெட் நிச்சயம் மேல் நோக்கி தான் போகும், நம்புவோம். சரிங்களா? வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா பிடிச்ச வீடியோ பாருங்கள். சந்தோஷம். பாய்.